வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோல நாம துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத மறக்காம கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆயிடும். சரி, சோபக்கிருது வருடத்தை முடிஞ்சு குரோதி வருடத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1. தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு என்ன பலன்கள் இருக்க போகுது, என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், அந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வரிசையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி இப்போதைக்கு துலாம் ராசி. ராசிநாதன் சுக்ரன் உச்சமாக இருக்க தமிழ் புத்தாண்டு பிறகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது துலாம் ராசிக்கு இந்த குரோதி வருடம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ராசிநாதன் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையோட திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு பாசிட்டிவான சேஞ்சை வந்து அந்த ராசிநாதன் நிச்சயமாக கொடுக்குறாரு. அப்போ அவர் சுக்ரனாக இருக்கும் பட்சத்தில், ராகுவோடையும் புதனோடையும் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் டபுள் த டைம்ஸ் அதை கொடுக்குறாரு. ஏன்னா சுக்ரன் ராகு சேர்க்கையில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல இதை வந்து பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த விஷயங்கள் ரெட்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கான திருப்பு முனையாக அமைய போகிற முக்கியமான வருடம் தான் இந்த வருஷம்னு நம்ம சொல்லணும். சரிங்க, ஒவ்வொரு செக்டாருக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கீங்களா, உங்களுக்கான வருஷம் தான் இது. ஏன்னா ராசிநாதன் சுக்ரனே போய் 6ல் உச்சமானதுனால உங்களை முழுக்க முழுக்க நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வருஷம் தான். ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருக்கவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. புதன் ராகு சேர்க்கையும் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸாம்பிளரியாக இருக்க போது பிஸ்னஸில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட்டை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை நீங்கள் சூப்பராக இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். அதுக்கான ரீசன் என்னென்னா, 12ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அங்கே குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது ஏன் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, எதனால் நான் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த ராகு ஒரு பேராசையை தூண்டிகிட்டே இருப்பார். ஸோ அப்போ சுக்ரன் ராகு சேர்க்க இருக்கிறதுனால ஒரு லேவிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்துடும். நிறைய செலவு பண்ணுறதுக்கும் இந்த கிரக அமைப்பு தூண்டும். ஸோ அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருவீங்க. உங்கள் தேவைக்கான செலவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குள்ளே காசு கரைஞ்சிறதுக்கான யோகமும் இருக்குது. அப்போ இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எந்த பலனுமே கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த நோட்டை சொல்கிறேன். சரிங்க, ஓகே. நாங்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டிலாம் இல்லை, நாங்கள் வேலையில் இருக்கோம், எங்களுக்கான பலன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில், உங்களுடைய 10ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட் அப்படிங்கிறதுனால நிறைய அலைச்சல் விரயம் அப்படிங்கிறது வேலையில் இருந்தாலும், வேலையில் வந்து சில டிசப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், மே மந்தில் ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதுக்கு முதல்ல இந்த செவ்வாய் சனியும் வந்து லிஃப்ட் ஆகணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்துல அவங்க உட்காந்துருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் மனசையே சுத்தமாக இருளடைய செய்கிறாங்க. ஸோ நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதில்ல, போடுற எஃபர்ட்டுக்கான பலன் கிடைக்கிறதில்ல, எல்லாமே ஓவராலாக ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது அந்த வேலைக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வந்து சித்திக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து சனியை விட்டு விலகணும். அப்போ மே மாதத்தில் நீங்கள் வேலைக்கான முயற்சிக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் ஜாபில் இருந்துட்டு வந்த ஸ்ட்ரெஸ்ஸும் மே மந்தில் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். குருவும் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் கொலீக்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும்லாம் சொல்லிட்டீங்க. மேரேஜ் நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது. 7ஆம் அதிபதி செவ்வாய் சனியோடு இருக்கிறாரு இல்லையா. ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பார்ட்னர்கிட்ட. தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அட் த எண்ட் ஆஃப் த டே 2 பேரும் அந்யோன்யமாக இருப்பீங்க. அதுக்கான ரீசன் வந்து சுக்ரன் தான். சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, 11th ஹவுஸ்லோட 7th ஹவுஸில் இருக்கிறதுனால மனைவியின் மூலமாகவோ கணவன் மூலமாகவோ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானாதிபதி போய் 7ஆம் இடத்துல உட்காரும்போது பார்ட்னர் மூலமாக லாபம், பார்ட்னர் மூலமாக யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரிகர் ஆகுது. சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய நெகட்டிவ் எனர்ஜி, திருஷ்டின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் நம்ம தமிழில் லோக்கலாக சொல்லணும்னா திருஷ்டின்னு சொல்லுவோம், அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசியில் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை. ஸோ வெளியில் எதையுமே ரொம்ப பார்ஷாக காட்டிக்காதீங்க. உங்கள் சண்டையாக இருக்கட்டும், உங்களோட அந்யூன்யமாக இருக்கட்டும், வெளியில் பெருசாக காட்டிக்காதீங்க. எதனாலுமே ஒரு ப்ரைவேட் லைஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரைவேட் லைஃப் தான் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். அதுதான் உண்மையும் கூட. சரிங்க, ஓகே.
மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். சைல்டு பர்த் எப்படிங்க இருக்குது? 5ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சரியா? பெண் குழந்தை யோகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே மாரி 5ஆம் அதிபதியான சனி வந்து இப்போ செவ்வாயை விட்டு விலகுனதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங் ஆயிருவாரு. ஸோ நீங்கள் இப்போ குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக டக்குனு குழந்தை பிறந்துரும். நியூலி மேரிட் கப்பல்னாலும் டக்குனு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 99% சைல்டு பர்த் நல்லா தான் இருக்குது. அந்த 1% தசாபுத்தி சரியில்லைனா மட்டும்தான் இங்கே பிசறு தட்டும். கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 99 கூட இல்லை, 100% கோச்சாரம் சப்போர்ட்டிவ் தான். ஸோ அந்த ஜென்ரல் சார்ட் வந்து எப்படி, அந்த உங்களுடைய பிரத்யேக சார்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்க, ஓகே. எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது? 4ஆம் அதிபதி சனி அஞ்சில் இப்போதைக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு அப்சல்யூட் ரைட் டைம் இது கிடையாது. ஜூன் மந்த்துக்கு மேலே நீங்கள் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்கலாம். ஸ்திர சொத்து வாங்கலாம். பழைய வீட்டை வாங்கி ரெனோவேட் பண்ணிக்கலாம். இல்லை பழங்காலத்தில் உள்ள ஒரு தோப்போ ஏதோ ஒரு விஷயம், அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். மண் மனையில் போடுறது நல்ல விஷயம். ஷேர்ஸ் ஸ்பெக்குலேஷன்ஸ் நான் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன தான் குருவோட பார்வை 12ல் இருந்தாலும் கேது அங்கே இருக்கிறதுனால கேது வந்து எக்ஸாஜரேட் பண்ண மாட்டார், எதையும் எல்லாத்தையும் மட்டுப்படுத்துவார். அப்போது எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணும். ஒரு ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, லாபத்தை கொடுத்தாலும் அதிகமாக கொடுக்கும், நஷ்டத்தை கொடுத்தாலும் அதிகமாக கொடுக்கும். அது உங்கள் 12ஆம் இடத்தோட கர்மாவுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போது நீங்கள் ஷேரில் பண்ணுறது தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ யூ கோ ஃபார் திஸ் ஷுரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஷுரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போய்க்கிட்டீங்க அப்படிங்கும் பட்சத்தில் யூ வில் பி சேவ்டு. சரிங்க, ஓகே. நாங்கள் அப்ராடில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 12க்கு எதுவும் குரு பார்வை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இல்லையா? அதேமாதிரி 12ஆம் அதிபதி புதன் நீசமானாலும் கூட உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் கிடைக்க போது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க, நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க, நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நிறையா இருந்தது அப்ராடில் இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. இனி பீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. டயட் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி பர்சனாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத சுக்கிரன் கொடுத்துருவார் உச்சமாகும் போது. ஸோ அதனால் அந்த விஷயத்துலலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் நிறைய அனுபவிக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். அப்ராடில் இருக்கிறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, சின்ன சின்ன லைஃப் என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்கள் நிரம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். சரி, ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நாங்கள் படிச்சுட்ருக்கோம், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 4ஆம் அதிபதி ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கார் இல்லையா? சனி செவ்வாய் இருக்கிறதுனால முதல்ல வந்து நிறைய இரிட்டேஷன் வரும். நான் ஏன் படிக்கணும்? மைண்ட் செட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் ஏன் படிக்கணும்? நான் ஜாலியாக இருக்கேனே, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேனே, என்னை ஏன் படிக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்கன்னு யாராவது படிக்க சொன்னாலே கோவம் வரும். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் துலாம் ராசியில் இருக்கும் பட்சத்தில். ஸோ கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸ், நீங்கள் உங்கள் குழந்தை வந்து துலாம் ராசியில் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தட்டி குடித்து அரவணைச்சு கொண்டு போங்க. ஏன்னா செவ்வாய் சனி வந்து அதிகப்படியான ஒரு இரிட்டேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா சூரியனோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அது நடக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பேங்கிங் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா குரு வந்து 8ல் போய் மறைகிறதுனால கொஞ்சம் அந்த லாஜிக்கல் திங்கிங், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கொஞ்சம் மிஸ் ஆகும். நல்ல ப்ராக்டிஸ் வந்து அதையுமே மாற்றும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வந்து தேவை. உடனே வேலை கிடைக்காதுன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ப்ராக்டிஸையும் நீங்கள் அதிகம் பண்ணும் பட்சத்தில் பேங்க் வேலையுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேக பலன் தெரியணும்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் கொடுப்பேன். அதை செஞ்சு பலனடைஞ்ச கிளைண்ட்ஸ் நிறைய பேர். அவங்க லைனில் நீங்களும் அலைன் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.